தூயமிக்கல் ஆண்டவர் ஆலயம் தூயமிக்கல் ஆண்டவர் ஆலயம் பணிந்து பழம்பழத்து மீனாட்சி அங்கமெல்லாம் சுத்தி வந்து ராக்காட்சி ஆண்ட சாமி விளையாடுதுடா காடமங்கலம் எல்லையில கிளம்புதுடா பசும்பொனை விட்டு தெய்வீக திருமகன் சித்திர நான் வணங்கி கலைப்பணிய துவங்குறேன். இந்நேரம் என ஆவதடமாறாமல் நல்லோஜியம் மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோஜியம் மங்கிடாமல் இந்த காடமங்கலம் காளியத்தவ வணங்கி தூயமிக்கல் ஆண்டவரை வணங்கி கலைப்பணியை துவங்கினேன் சாமி. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி அந்தோணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டும் வரோ தரே அம்பா வேண்டும் வரோ தரே இன்னும் மனோ வல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
செங்கடலை இரண்டாக பிரிக்கின்றார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரிக்கின்றார் அதிசயம். உயர் காற்றை தம் ஆணையாவே அடக்கின்றார் அதிசயம். உயர் காற்றை தம் ஆணையாவே அடக்கின்றார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறிந்தோரே எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறிந்தோரே எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதும் நேசக்கரமாய் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதும் நேசக்கரமாய் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை. அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை. அவர் சத்திய ஞானம் உள்ளை. ஜாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை. அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் மஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை. அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம்.
தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி அவர் நெஞ்சம் அன்பு தோணி ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி அவர் நாவில் நின்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் வானம் பூவி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாழும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா புடே ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா புது புது கதை சொல்லி சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அருமையான கூட்டம் அண்ணே பரவாயில்ல பரவாயில்ல ஒரு ஆள் கைதட்டியா எறும்பு கடிச்சு பிடிச்சா இல்லை என்னைய வாழ்த்துறதுக்கு கைதட்டுறியா ஏன்டா வந்தேன்னு கைதட்டுறியா இங்கிட்டு போட்டா வச்சுருக்காங்க எப்படி அன்பாலயத்தில் போட்டா மாட்டோம் இடம் இல்லை நான் போகிற ஓக்கில் பஜானில் மாட்டிட்டு போவனே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி இன்னைக்கு தூங்க மாட்டாங்க வள்ளிதர்மன் நாடகம்னா ஒவ்வொரு ஜீனுக்கு நான் எழுப்பி இவங்களுக்கு உத்தரம் கொடுத்து சிவப்பு லைட் எரியலடா எனக்கு கெஞ்சணும் வர வர அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க நான் சருவண்டு மாதிரி ஆகிட்டேன் பெருநாளி முத்து மைசெட் அவருக்கு நீ மருமைனாப்பா இவன் ஓனர் மாதிரி பிடிச்சேன்னு போட்டிருக்கானடா அப்போ பிளாக்கில் ஆம்பளி பாறை லைன் பண்ணுறேன் ஏதோ வெள்ளைப்பூடி வியாபாரத்துக்கு வாடகைக்கு விடுவான் போல எல்லாரும் நல்லா இருக்கணும் அடுத்த வருஷம் இந்த சாமியினுடைய அருளோடு மிக்கலாண்டவரா ஆமாம் அது அருளோடு அடுத்த வருஷம் உங்கள் மாமாவோட நீ பெரிய மைசெட்டு ஓனர் ஆகணும் நாங்கள் தெருவில் தெரியணும் ஹலோ எக்கவை அப்போ தம்பி சூசை மறக்க முடியாது பசு பசாக ஓடுவேன் பிரத்து பஸ்ஸில் அவனை கேட்காம சீட்டில் படுக்கக்கூடாது 9:30 படுத்தால எழுந்திரிச்சு 10 மணிக்கு வண்டி கிளம்ப இறங்கியான்ட்டேன் என்ன யாருன்னு தெரியல செவராஜக்காரன் நினச்சிட்டேன் இந்த போனு ஒன்று காணாமா இன்னும் போன காணா கொஞ்சம் நேரத்தில் என் பொண்டாட்டியா காணா பிள்ளைய காணா கொலுச்சா காணா இதை அத்து விட்டேன் மையத்தை பிடுங்கி விட்டேன் இந்த சூத்து ஊற்றி எதுக்கடா முடிச்சிருக்கிற ஐய பள்ளிக்கூடத்தை கெடுத்து போடுவேன்டா அல்ல வானம் தொட்டும் போனா மானமுள்ள ஜாமி எங்குதையா பாவா வீர நிறைஞ்ச காடமங்கலம் மறவர்களின் பூமி நல்ல வழி நீதா மூர்த்தி தேவர் செஞ்சு என்னலாவா காடமங்கல ராசாவத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே காடமங்கலத்துல தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே
18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரினந்தேய் முக்குளத்தை சேர்ந்த காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் காடமங்கலம் முருகன் தேவர் மகன் தேய் போற்றி பாடடி பொன்னே காடமங்கலம் தேவர் காலடி மண்ணே காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத காடமங்கலம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா காடமங்கலம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத காடமங்கலம் பேரு சப்பானி என்ன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா காடமங்கலம் அண்ணன் ஐயா வீரமுள்ள சாதி ஐயா காடமங்கலம் மனுஷன் ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா காடமங்கலம் அண்ணன் ஐயா அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு ஆமா அத்திமர பாரு இன்னும் காடமங்கலம் ஊரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத மூர்த்தி தேவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மூர்த்தி தேவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு தேவரையா வாரிசையா அப்ப நடு சொந்தம் தாயா தேவரையா வாரிசையா அப்ப நடு சொந்த ஐயா காடமங்கலம் பேரு இன்னும் உலகத்தில யாரு இந்த காடமங்கலம் ஊரு இந்த உலகத்தில யாரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத காடமங்கலம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா காடமங்கலம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆசிய கண்டத்தில ஐயாவோட பெரிய சிலை ஆசிய கண்டத்தில ஐயாவோட பெரிய சிலை ஆசிய கண்டத்தில ஐயாவோட பெரிய சிலை காடமங்கலம் மண்ணுல அவர் உதிச்சு நின்ற செல்ல புள்ள ஆமா காடமங்கலம் மண்ணுல தேவரையா உரிச்சு நின்ற செல்ல புள்ள காட்டு வழி போற ஒன்னே பொண்ணே ஒன்னே ஏய் கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத காடமங்கலம் மரவணா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா காடமங்கலம் மரவணா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா சப்பானி என்ன பேரு சப்பானி முருகன் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு இந்த காடமங்கலம் சித்தரையா ஊரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு சூச 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 பொன்னாடை ஒத்தி விடு நாங்கள் எதுக்குற ஊருக்கு விதநெல் வாங்க வந்தோம் துண்டை போட்டு விடுங்கப்பா நீங்கள் வாட்டு மறந்து நீங்கள் கட்டி குடிச்சு தெரிஞ்சால் நாங்கள் முண்டமாக தெரியுறதா இந்த வர்றேன் இடம் பிடிக்க எப்படி வர்றேன் பாரு இந்த ட்ரம் செட்டில் குத்தாட்டம் போட்ட ஆள் யாருப்பா என்ன இன்னும் கொஞ்சம் சட்டியை சிரிச்சா போட்டுக்குங்கடா மங்கு மங்குன்னு குத்துறாங்க அவங்க அடிக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லையாடா என்ன அவங்க சட்டியையா பார்த்த ஏப்பா நீ பொத்துப்பா மயிர் மேனே வெட்டிக்காரன் உட்காந்துருக்கேன் வர ஆமைக்கு கண்ணி வைக்கிறேன் மாதிரி நாடகம் புழு புழுன்னு இருக்கு என்னடா பிரச்சனை நாடகம் வேணாம்ட்டாளா சரி சரி இவன் என்னடா இருள் அடிச்ச மாதிரி சூச சூச அந்த மைக்கில் தான் பேசுவேன் எப்படி இது பண்ணுறேன் பாரு ஹலோ ஹலோ டிக்கெட்டுக்கு அலைவேன் மாட்டுத்தாவணியில் இந்த சிறப்பாக நடவடிக்கைக்கும் இந்த கதம்ப காந்தி நாடகத்துக்கு
முக்கிய மூல காரணமாக இன்னைக்கு பல கோடி ரசிகர்களை தன்வசப்படுத்தி உலகை ஆண்டு கொண்டு இருக்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த இனிமையாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பேர் வாங்க செய்வன வைக்கிறாங்கடா ஏன்டா கைதட்டுங்கப்பா, நல்லா கைதட்டுங்கப்பா. கார்த்தி ஏன் முண்டை நடுக்கம் கொடுக்குது என்ன? ஏன் நடுங்குற என்ன? இப்படி கார்த்தின்னு அடி போவர்றா. இது ஒரு ஜோக்குன்னு சிரிக்கிறிய வருவேன். 6 மணி கொண்டிருக்கும் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த பிறகு திணி பையன் மகன். என்னடா யானை கிட்ட எதாச்சும் வாக்குற தம்பி TR மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மழை வரப்போதா? காசை கொடுறா சூசாய். இங்கே மிருதங்கத்தை கொடுங்க அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் ரெட்டையாளம் கிராமத்தை சேர்ந்த M காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை இயக்கி அந்த கார்த்தி. இங்கே தாளத்தில் இருக்க நீளமா எங்கிட்டு கண்டன் அது நீல கண்டேன் பொன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நமது காடமங்கலம் மண்ணின் மைந்தன் ஆறுமுகத்தவருடைய மகன், இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பத்த கக்க சொல்லிடுவேன். இங்கே என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமுள்ள கண்டிலாங் கிராமத்தை சேர்ந்த தம்பி தங்கப்பாண்டி அவர்களையும் அவருக்கு பதிலாக இன்னைக்கு தெய்வீக திருமண உணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசாக பிறந்தாலும் ஆப்பனூர் மண்ணில் இருக்கக்கூடிய பள்ளி பயிலுகின்ற மாணவ செல்வத்துக்கெல்லாம் விநாயகர் மந்திரம் நல்லதொரு கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஆப்பனூர் ராசசேகரை கைதட்டலாம். என் அன்பு தம்பி அப்படி ஒரு பிள்ளை வரணும். நாட்டில் அவன் செய்தி வீடு பற்ற வைக்க சொல்லிக் கொடுக்குறேன். இவன் நல்லதை செய்கிறேன். ஆப்பனூரில் இவன் மசுருக்குத்தான் நான் என்ன செய்யறேன்னு தெரியல. போன வாரம் அரளி எதிச்சு தேய்ச்சிருக்கேன் மண்டையில் முளைக்க முண்டு. என் அன்பு தம்பி செல்ல பிள்ளை ஒரு நல்ல மனிதன். பாத்தினூர் அருகாமுள்ள கீழ கொடுமலை சேர்ந்த தம்பி யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கனி அவர்களை பொன்னாடி ஓத்தி. கனிக்கு பதிலாக என் தம்பி காடமங்கலம் ராஜா அவனோட உதவியாளர் தான் இங்கே வந்து நடிப்பேன். வாங்க எல்லாமே செய்யணும்டா. ராஜாவுக்கு போட்டு விடுங்க கனிக்கு பதிலாக. ரூம் பாய் கதைகேளும் கருமேட்டு கருவாயன் கதைகேளும் டியாளோ கதை போல இனி எங்கு கதையில்லை டியாளோ உன் பேரு தானே எனக்கு தெரியும். அடாடாடாடா ஐயாவுடைய படம் சாமி வந்துருச்சுடா. காடமங்கலம் இளைஞர்கள் முருகவேல் காடமங்கலம் சார்பாக தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் அவருடைய நண்பர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவையும் கொடுத்த இந்த தங்கத்துக்கு ரொம்ப நன்றி. முருகவேல் சும்மா சொல்லக்கூடாது. எங்கே போனாலும் நம்மளுடைய அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக அவளால் முடிஞ்ச உதவி நிறைய செய்வார். அந்த முருகன் அதான் இப்போ என்ன ஆரம்பிக்க உங்களை யார் தூக்கத்தில் எழுப்பி விட்டது? இருங்க. யூடியூப் எடுத்து கொண்டு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சிட்டே உள்ள வை அண்ணே அண்ணே வானே. செல்லையா தேவர் காளியம்மாள் முருகவேல் இருப்பு ஒத்தக்கடை உங்கள் ரசிகன்றிருக்கு ரசுக்குன்னு எழுதியிருக்க. சூன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன சரி விடு ஆளுக்கு 2 தின்றுக்குருவான். உங்கள் ரசிகன் காடமங்கலம் முருகவேல் என் நண்பனுக்கு ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து MKR அன்பாலயம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே அந்த அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செய்திருக்கிறார். மதுரனுடைய அடையாளம் இந்த காடமங்கலம் மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணே சப்பானி முருகன் எனக்கு ரொம்ப நன்றி. நிறைய உதவி செய்து அதுக்கு பெரும் உதவியாக இருந்தது அவருடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவர். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தம்பி ராஜாவுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி.
வாங்க மாமா. எனக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய என்னுடைய தாய் மாமன் முருகா மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய முருகா மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மாமா. அப்போ அவ்வளோதானே இப்போ சூச இந்த மைக்கை வாங்குவேன். ஏன்னா மைக் இருந்தால் நீ ஏதாவது காணாமன்னு போன் அடிச்சுக்கிட்டே இருப்ப. திருவிழாக்கு வாட்டர் சப்ளை நன்கொடையாக வந்து வழங்கிய திரு கருமலையா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. வாட்டர் சப்ளை நன்கொடையாக வழங்கிய திரு கருமலையான் அவர்கள் மேடைக்கு வாங்க. பொன்னாடை பொருத்த கௌரவிக்கப்படுகிறோம். வாங்க. அவர் வர வரைக்கும் பாட்டை போடுவோம். மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா. இடத்த புள்ள பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒளி ஒளி மாற்றி கொண்டிருக்கின்ற எங்களது பெருநாளி முத்து ரேடியோஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தூய மிக்கல் ஆண்டவர் ஆலயம் இந்த திருவிழா நடத்தக்கூடிய இந்த அன்பு உறவுகள் சார்பாக தூய மிக்கல் ஐசட் அண்ணே வந்துருச்சா அண்ணே பெருநாளி முத்து இதுதாம்மா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா. பெருநாளி முத்து அருமையான மைசல் குரல்லாவும் பாட்டுதான். அதுக்கு என்ன எதுக்கு நம்மளை என்னன்னு கூட கண்டுக்கலடா. அதுக்கு மைத்த புடுங்க. எங்க அண்ணன் எப்பயுமே அப்படித்தான். அதுக்கிட்ட உள்ள பழக்கம் இதான். 1000 ரூபா கீழே கிடந்தாலும் கண்டுக்கிறாரு. 1 ரூபாயத்தையும் பறக்கிட்டு தெரியும். காசுக்கு ஆசைப்படாதுடா, பேருக்கு ஆசைப்பட்டதுனால தான் இன்னைக்கு வந்து பெருநாளில் இருந்து காடமங்கலம் சொந்த ஊர். அதுக்கு சொந்த கிராமம். எப்போ வேணாலும் நீ தான் மைச்செட்டு கட்டணும். யாராவது சடங்கோ காது ஊத்தோ கல்யாணமோ தேதியை குறிச்சிட்டா வீட்டில் போய் கட்டிடு. காசை கொடுத்தாத்தான் அவுப்புன்னு சொல்லு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய இந்த காடமங்கலம் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய மிக்கேல் ஆண்டவர் ஆலய திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். பேரன்பு கொண்ட என் உயிரில் மலை. இது யார் நாயி? மருதமணியோட சேர்த்து விடு. போ, உங்கள் அண்ணன் உள்ளே இருக்கேன். போ. அவனை என்னைக்கு உப்பு கட்டணம் நினச்சி நாய் தூக்கிட்டு போதும். ஒவ்வொரு ஊரில் போய் வேலிக்கரை போய் படுக்கிறானப்பா விரிச்சு. வேறவனும் வேறவன் சொல்லிட்டு மூட்டத்தை போட்டான்னா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுத்து கணவர்கள் எங்கே சென்று வந்தாலும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொண்டு நம்மளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய என் அன்பு தாய்மார்களே, உங்களை தாத்தா கைதட்ட மாட்டீங்களோ? பூரா சேட் பங்கு ஓனர் மகளோ கைதட்டலாம். அதே மாதிரி இந்த நாடகத்தை பார்க்க வரும்போது கணேஷ் போயில இல்லையே, எவன்ட்ட ஓசி ஏற்கிறது என்று கையை சுருட்டுவனை பூரா முறைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு 2 கோஷ்டி அங்கே இருக்காங்க. அவர் கணேஷ் போயில் இல்லாமல் இருக்கும். அவன்கிட்ட கெஞ்சுவேன். அவன் விடிய முழிக்கணும். கடைசியில் பாஞ்சு உருண்டு கடைசியில் பாக்கெட் இல்லாமல் மண்ணை எடுத்து வாயில் உதைக்கிடுவாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த நாடகம் என்ன நாடகம்னா சில பேருக்கு தெரியாது. கதம்புன்றாங்களே, ஒரு வேளை மூலமாக கட்டி விற்பாங்களோ, சைடில் எவனும் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. கதம்ப நாடகம்னா வாய்க்கு வந்தது மொத்தமானு பேசுவான். எங்களுக்கே சிரிக்க வைக்க தெரியாது. நீங்களாம் சிரிச்சுக்கிறேன்னு எதை காமெடி பேசுகிறாங்கன்னா அவ்வளோதான். கதம்ப நாடகம் என்பது நகைச்சுவை நாடகம். அதை ஏற்பாடு செய்த இந்த நாடகத்தின் அமைப்பாளர் தம்பி காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் முருகன் அவர்களுக்கு நன்றி கூறி மறுபடியும் என்னண்ணே என்னன்றேன் கண்ட்ரேட்டா அவர் தான் காசு கொடுக்குறவரா? அவர் 2ஆம் நம்பர் ரூமில் ஏஜி போட்டு படுக்க வைடா. அந்த சிங்கத்தை விடக்கூடாதா. வாங்க
ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். பாடுங்கண்ணே. ஹலோ 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 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. எக்குளமும் போற்றுகின்ற தங்கமுங்க, எங்க காடமங்கலம் வணங்குகின்ற தெய்வமுங்க. ஓஹோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையவ சொன்னாங்க. இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க, இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஏழைகளுக்காக வாழ்ந்துட்ட தங்கமுங்க, தேவரையா தங்கமுங்க. இந்த எக்குளம் வணங்குகின்ற தெய்வமுங்க, இந்த எக்குளம் வணங்குகின்ற தெய்வமுங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. பெண்கள் கூட்டம் இங்கே அதிகமாக இருக்கு. நீங்கள் தான் இந்த நாடகத்தை கடைசி வரைக்கும் இருந்து வண்டி வண்டி செல்படு கட்டாலும் தள்ளி விட்டு போகணும். ஆமா. ஆனால் உங்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம்னா, ஒரு பொம்பளை ஏக்காண்டுச்சுன்னா மண்ணை முதக்கண்டு அழிட்டு போயிடுவேன். உங்களுக்கு நான் எத்தனை ஊரில் தான் சீமக்கருவை வெட்டி அடைக்கிறது. ஆனால் ஆம்பளை அப்படி கிடையாது. ஆம்பளை வந்து கூட கூட்டிகிட்டு வந்த பைக்காரன் நகண்டா நகல்வேன். அவன் ஒரு மாதிரியா வீட்டுக்கு போயிட்டானா நம்ம நடந்து போகணுமே. அவன் ஒன்றுக்கு இருந்தாலும் நீ சும்மா நாச்சு அங்கனே தரையை சுரண்டிக்கிட்டே நிற்கணும், இல்லை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆம்பளை வழக்கம் எனக்கு தெரியும். நீங்கள் விடிய விடிய பார்ப்பீங்க. பெண்கள் வந்து அத்தா நீங்கள் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும், உங்களை இட்டு தான் இன்றைக்கி லோனுக்காரன் பூரா வாழ்கிறேன். புருஷன் ஒரு பக்கம் வேலைக்கு போட்டு நீ ஒரு பக்கம் வாங்கி வச்சிரு, லோனுக்காரை வந்தோடனே வீட்டை பூட்டிட்டு கரையில் போய் படுத்து. பூரா லோனு தான் என்னத்தா. அதே மாதிரி லோனு வாங்கி வச்சுருக்கீங்க. அன்னைக்கு எங்கள் ஊரில் அப்படி தான் பொம்பளைய கோடு சுட்டு போட்டு ஒரு ஆள் வந்தோடனே லோனுக்காரன் நினச்சி பூரா ஓடிச்சுக்க. பார்த்தா அவன் கருது வண்டி ஓனரான். கருது இருக்கிறதுக்கு வயக்காட்டை பக்கம் வந்திருக்கியான். இந்த ஜூஸை மாதிரி என்னையும் ஒரு ஆள் ஜூஸை நீ கிடையாது அங்கே மாட்டுத்தாமில் ஒருத்தன் அப்படித்தான். ஆனால் ஒரு சீட்டு இருக்குது ஒரு சீட்டு இருக்குன்னு ஏறுன்ட்டேன். அவன் ஏறினோடனே சொன்னேன், என்ன எதுக்கிட்ட ஏற்றுனேன்? இல்லை நீங்கள் மெட்ராஸ் போலையா? ஏழை நான் கொய்யா பழம் வைக்கிறவன்டா. அந்த மாதிரி பதட்டத்தில் யாராவது ஏற்றி விட்டு பெரும்பாலும் பார்த்தியா விருந்தாடி போனவனே வேமா ஏற்றுவாங்க. அரிசி மூடையை தூக்கி போடுவேன், மிளகாத்தூளை தூக்கி போடுவேன், பேக்கை தூக்கி போடுவேன். வண்டி எடுத்துன்னு முண்டை இறங்க விடாமல் படிக்கட்டிலே தொங்கிட்டே போவேன். யார் வழி அனுப்பிட வந்தவன். இந்த உலகம் அப்படி இருக்கப்பா. இந்த உலகத்திலே யார் பெரிய ஆள் அப்படின்னா நம்மெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும் பெரிய ஆளா கிடையாது. 10 மாதம் நம்ம சுமந்து பெத்தெடுத்த தாய் தான் உலகத்தில் பெரிய ஆள். அது இல்லைன்னா நம்ம இவ்வளோ திறமை வந்திருக்க முடியுமா? ஆமாம், கைதட்ட ஆள் ஊரா ஆத்தா சொல்கிற கேட்டு தானே மைத்த பிடுங்குவேன். இதே உன் மேலே எரிச்ச மஜில் வருது. யா என்ன ஏன்ற இருப்பா. கைதட்டிட்டா பெத்ததாய் சொன்ன உடனே நீ சொல்லிடுவாங்க. காடமங்கலத்தில் ஒரு பேச்சுக்கு சொல்லுவான், ஏத்தாய் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கள நியாயத்தை சொல்லுங்கள். ஏப்பா பெருநாளி போயிட்டு கோல்டு வின்னர் இல்லைடா, கடுகு இல்லை, காய்கறி இல்லை, வாங்கிட்டு வாப்பான்னு சொன்ன உடனே மயம் உடனே சொல்லுங்கள் தாயே, நான் அப்படியே செய்கிறேன் தாயே, தங்களுக்காக நான் நடந்து செல்லவா பெருநாளி, வேற என்ன வேண்டும் தாயே கேட்குறேனாக்க கேட்க முடியாது. கடைக்கு போடா வேலை மஜரை பாரு, எம்பிடுத்தான் வளர்த்து வச்சுருப்பாங்களோ. யார் கேட்குறா? பெத்ததாயி மைண்ட சொல்லுது. அடே டவுனுக்கு போனா டெய்லி சோத்த திண்டு வெண்டாயி வருதுடா,
ஒரு 5 புரோட்டா வாங்கிட்டு வாடான்னு சொன்னோடனே மயன் சொல்கிறேன், ஏமாய் இருக்க சாப்பிட்டு போடு. என்ன புரோட்டா, ஊரில் எல்லா பொம்பளையும் போட்டா திங்குது, அது சாப்பிடக்கூடாதுமா. இவனா கிளப்பி விடுவேன். அதில் கொழுப்பு சேர்ப்பாங்க, முட்டை சேர்ப்பாங்க. வாங்கிட்டு வர மாட்டேன் மயிருமே. ஆனால் பெத்ததாயி இறந்ததுக்கப்புறம் ஒருத்தன் செஞ்சான்டா, 450 புரோட்டாவை பிச்சு போட்டுக்கிட்டு சால்னா ஊற்றி பிழைஞ்சு இழைஞ்சு நிறைய போதையில் அவங்க ஆத்தா போட்டாக்கு முன்னாடி உட்காந்து அழுகிறேன். எவ்வாய் புரோட்டா கேட்டேன், புரோட்டா கேட்டேன் கேட்ட புரோட்டா கேட்டு 7 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. புரோட்டா கேட்டேன், வாங்கிட்டு வர முடியல. இந்த விதியத்தை வய உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேப்பா, புரோட்டாவை தின்னுமா. உங்கள் ஆத்தா என்ன போட்டாவை 2ஆ உடச்சிட்டு வந்தா தின்ட்டு போய் படுங்க. தாய் இருக்கிற வரை அதனுடைய அருமை தெரியாது, தகப்பே இருக்கிற வரை அவருடைய அருமை தெரியாது. பெரும்பாலும் நம்மளை ஏன் எல்லாருமே தாயை ஓடி போய் நாடுறோம்னா, தாய் தான் சாப்பாடை போட்டு வச்சு, எடா ஐயா ஒரு வாய் சாப்பிடியா, வேணாம்மா என்னை பார்த்தா ராசா வயிறு இதாயிருமியா சாப்பிடியா, அம்மா ஊட்டி விடும் அப்போ 2 வாய் அப்படின்னு அன்பா அரவணைக்கிறது அம்மா தான். அப்பாவை பார்த்தா எச மாதிரியே வருவார், ஸ்டேஷன்லேருந்து வந்தது மாதிரியே. அங்கேருந்து வரும்போது எங்க உமைய அவன் எங்க கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க அம்மாய்க்குள்ள. ஏய் என்ன மயிறு கிரிக்கெட் விளையாடுறேன் இப்படியே முழிக்கும் போது அவன் நினைப்பேன், இந்த ஆளு எப்படி நம்மளை தூக்குத்தண்டை ஓட்டாம. அப்பா அதனாலதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏன் தகப்பன் அப்படி மிரட்டி மிரட்டி வளர்க்கிறாருன்னா, இந்த உலகத்துல நியாயத்துக்கு மட்டும் கட்டுப்படுறா, வம்புக்கு போகாத. ஆனால் வந்தால் நீ வீரனாக இருக்க வேண்டும் என்றுதான் தகப்பன் அப்பையிலிருந்தே நமக்கு கோபத்தை உண்டு பண்ணி வளர்க்கிறார். தாய் எதுக்காக சோறு ஊட்டி என் தங்கமே வைரமீன் வளர்க்குறாங்கன்னா, நாளைக்கு யாராவது பசின்னு வந்துட்டா கை நீட்டினா தாயை எப்படி உனக்கு ஊட்டி விட்டணும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒருவேளை சோறாது போட வேண்டும் என்று தான் இந்த தாய் நம்மளை வளர்க்க. கருத்துக்களை சொல்றதுக்கு இங்கே வேலை கிடையாது. நான் அப்படித்தான் சொன்னேன். ஒரு காலத்தில் நானும் தண்ணியை போட்டு தான் தெரிஞ்சேன். இப்போ 5 வருஷம் ஆச்சு. அதனால தான் அத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன். குடிக்காத என் உறவுகள்லாம் திருந்துங்கன்னு தான் நம்ம யூடியூப்பில் போட்டு விட்டேன் முருகன். அதை 10 பையில சேர்ந்து என் வீடியோ போட்டுக்கிட்டு சரக்கும் பீரும் வாங்கி வச்சுக்கிட்டு 2 பேர் பேசினேன். அது என்னமோ தெரியலடா, எம்கேஆர் வீடியோ பார்த்தா தாண்டா 1 கோட்டு அதிகமாக இறங்குது. நான் கருத்துக்கள் சொல்கிறேன், குடிக்காதையும் சொல்கிறேன், அதில் ஒருத்தன் சொல்கிறேன் சைடிச்சு 1 கிலோ கறியை தின்ட்டேன்டா, இந்த ஆள் வீடியோ அப்படி ஒரு மாசுறான்றேன். இங்கே கருத்துக்கு வேலை இருக்கா? தண்ணி அடிங்க, நான் வேணான்னு சொல்லலை, நீங்கள் வாட்டுக்கு அடிங்க. இனிமேல் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பொம்பளை ஆள்கிட்டலாம் சொல்லிக்கிறதா, உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு வைக்கிறாருன்னு நீ மண்ணை வாரி தூத்தாத, அதை வையாத, ஆத்தாப்பாட்ட சொல்லாத, நீ அழுகவே கூடாது. அவர் ஒரு ஆப்பை அடிச்சுட்டு வந்தாருன்னா நீ ஒரு ஆப்பை போட்டு உட்காந்துரு. அவன் என்னடி கோத்தாண்ட நீ என்னடா கொம்பாண்டு குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். வேற எதுக்கு மேலே கருத்து கிடையாது. அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏன் குடிக்கிற ஆளு ஊரா முருகவேல் மாதிரி நினைக்கிறேன் என் நண்பன். அவன் நெளிப்பு எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். நண்பேண்டா இந்த வந்துட்டேன், சின்ன பிள்ளை விவசாயம் வீடு போய் சேராதான். அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவன்லாம் சட்டி எங்கனடா எடுப்பேன். இந்த மணிகண்டேன் போன தீபாவளிக்கு சட்டி கிடைக்காம நம்பர் கிடைக்காம கடைசியில் சிமெண்ட்டு சாக்கில் தச்சு போட்டிருக்கேன். தீபாவளிக்கு வெடி வைக்கும் போது பக்கத்து வீட்டில் டம்முன்னு கேட்டிருக்கு, குசை போட்டேன். போட்டு தீ பிடிச்சி எரிஞ்சு அந்த சிமெண்ட் ஊரா காங்கிரட் ஆகி 8 நாள் வெளியே இருக்காம. பெட்டிக்காரவு எப்படி உட்காந்துருப்பாங்க தங்கப்பாண்டி, அப்படி பட்டையை அடித்து சிப்பாவை போட்டு மீசையெல்லாம் இல்லாமல் மதன மரண இப்படி பாடுவாங்க பழைய காலத்து பெட்டிக்காரர். இப்போ உட்காந்துருக்கேன் பாரு, மாடுத்தான்ல முட்டைக்கோசு மூட ஏத்துறைய மாதிரி. இந்த தண்டி ஆளாக இருந்தால் அந்த நாடகத்தில் டே. ஆனால் என்ன சொன்னாலும் தொக்கெடுத்த மாதிரி இருந்தா. இது நீங்கள் சொல்றிய மருதமணி அண்ணே ஊரில் சொன்னாங்க, எப்படியாவது நம்ம சாமி கருப்பு சாமி கருப்பு வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னார். நான் மருதமணிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன், என்னை கருப்பு வேஷம் ஒரு வேஷம் போட்டால் 1000 ரூபா சேர்த்து தரேன், நீ என்ன பண்ணுறீன்னா பக்கத்தில் கருப்பன் கோயில் இருக்குது அந்த தெரியுதுவார், அங்கன்னு போய் வேஷம் போட்டு அப்படி அருவாளரும் நில்லு, நான் கூப்பிட்றேன் அங்கேருந்து ஆடி வந்துருன்னு மருதமணியை சொல்லிவிட்டேன். மருதமணி வேஷம் போட்டால் கருப்பேன் திங்கிற செவ மாதிரியே இருக்கேன் போட்டு காடா. சரின்னு ஒரு போய்
அந்த சாமிக்கு முன்னாடி அருவாளை வச்சு கும்பிட்டு விழுந்திருக்கேன். மண்ணு மூஞ்சி ஊரா ஒட்டிக்கிருச்சு. ஒட்டின உடனே அந்த அருவாளை தூக்கிக்கிட்டு அங்கன 4 நாய் படுத்து கிடந்தது. தப்புன்னு மண்ணை உதறிக்கிட்டு பார்த்துருக்கு. இவன் சிப்பி பாறை மாதிரியே தெரிஞ்சிருக்கேன். உருன்னு உரிமை இருக்கு. அவன் கத்துனாலும் எங்களுக்கு கேட்காது. ஏன்னா கடைசியில் நான் வளர்த்தாண்டா பைரவன் தாண்டா வளர்த்தாண்டா பைரவை தாண்டா கிட்ட முறிய உட்காந்துருக்கேன் யூடியூப்ல. இவங்க வளர்த்தாண்டா எங்கடா அவனை காணாமன்றே. அவன் நாய் விரட்டி இருக்கு. புளிய மரத்தில் ஏறிச்சு. ஏறி பார்த்தா முட்டை ஓடாத வவ்வா மாதிரியே அப்படி இருக்கேன். அதுதான் அண்ணன் கருப்புசாமி வேஷம் போடுறதே இல்லையாண்ணே. போட்டாலும் அவங்க அண்ணன் புடுங்கி தள்ளிடுவார் மயிறு. கருப்பை மாதிரியாடா இருப்பேன். கருப்பேன் சூழாயுத மாதிரி. ஏன்னா இவன் என்னடா பிடிச்சிருக்கிறேன். அடே நாங்கள் டான்ஸோட கட்டி பிடிச்சலாம் ஆடுவான். நீ பாட்டுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட மல்ல மல்ல மருதம் மல்ல ஆடுனேன்னா 8 நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு. டீச்சர் லீவு ஓட்டுறோம். நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அப்போ இந்த குளிர் காலத்தில் ஐஸ் மாப்பிள்ளை வாங்க ஒரு சாங்கு பாடுவோமா? மூர்த்தி தேவருக்கு பிடிச்ச பாட்டு பாடுவோம். அக்டோபர் 30 அர்த்த ஜாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம் முன்ன சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். என் நெடுங்குளம் என் உறவுகளுக்கு வணக்கம். கஞ்சிக்கு வழி இல்லாம கீழே பசல கனி துணை பார்த்துட்டா. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் காடமங்கலம் தேவர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. மானாமதுரை அருகாமல் உள்ள கீழப்பசலை கிராமத்திலிருந்து காடமங்கலம் மண்ணுக்கு வருகை தந்த கீழப்பசலை தேவர்
இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி. காசு கொடுக்காம போக மாட்டாங்க. என்னப்பா பழனி ஏசின்சி தானப்பா. மானாமதுரை கீழப்பசலை பால்கார் வகைரா பாலுச்சாமி தேவர் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 3001. பாலுச்சாமி தேவர் அன்பு வாரிசுக்கெல்லாம் கீழப்பசலை மறக்க முடியாத தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளை இந்த புண்ணிய பூமி காடமங்கலம் மண்ணின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து மானாமதுரை என் நெடுங்குளத்திலிருந்து வருகை தந்து உள்ள என் முக்குல சொந்தங்களை வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். கைதட்டலாம். நம்ம ஊருக்கு அவ்வளோ தூரம் வர்றாங்கன்னா இந்த மண் எல்லாத்தையும் வாழ வச்ச மண். இன்னும் ஒரு நாளைக்கு தென்னை வைப்பேன் எங்கன்னு சூச 10 ரூபா நகட்ட மாட்டாவே அப்படியா. இந்த அக்டோபர் 30 அர்த்தத சாம நேரத்திலே இந்த பாடலை விரும்பி கேட்டு எனக்காக அம்பளிப்பு கொடுக்க சொன்ன மதுரையினுடைய அடையாளம் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் சப்பானி முருகன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மூர்த்தி தேவர் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு பிடித்த பாட்டு. நன்றி நன்றி. அடுத்து இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு பாட்டு பாடுவோம். பாடுங்கண்ணே. வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமி ஓ ஆய மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஓ ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முங்க குடி பழக்கம் கணித்து வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நீ சிங்கப்பூர்ல இருந்தாலும் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா 10 வயசு புள்ளே ஏ தங்கோ ஏ ராசா எங்க ஐயா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார்க் கடை குடியத்தான் நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார்க் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தா என் தங்கா என் ராசா எங்கையா 100 ரூபாய் இருந்தா ஏ தங்கோ ஏ ராசா ஏ ஐயா. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே. எம் நெடுங்குளம் அன்பு இளைஞர் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அங்கிருந்து வந்து
அடுத்த வருஷத்துக்கு மாசி 3ஆம் தேதிக்கு நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதே உண்மை. அடுத்த வருஷத்துக்கு இப்பயே 100 சில்லற நாடகம் போயிடுச்சு. ஒரு ஆள் எங்கிட்ட இது பண்ணுறது, அங்கே அன்பாலயத்தையும் பார்க்கணும். இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதையும் பார்க்கணும். உங்களை மாதிரி மக்களையும் பார்த்து சந்தோஷப்படுத்தணும். ஒரு ஆளாக ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அந்த 18ஆம் படி கருப்பனோட அருளும், அந்த அழகமலையான், அந்த காளியாத்தா, காளிமுனி ஐயா, தெய்வீக திருமகன் ஐயாவுடைய அருளோடு ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. இருக்கு வரை இல்லாதவருக்கு செய்வோம். இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம் என்று ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிடுவோம். அதுதான் இன்னைக்கு ஏழைகளுக்காக சொத்துக்களை தார வாத்து இன்னைக்கு அத்தனை சமுதாய மக்களும் ஒரு சித்தராக வணங்குறாங்கன்னா அது காரணம் எங்கள் ஐயா ஓனா முத்துராமலிங்க தேவரை. அந்த மாதிரி இளைஞரை சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்யுங்கன்னா அவன் ஒவ்வொரு கேமும் விளையாடுறேன். ப்ரீபெய்டு கேம் விளையாடும் போதெல்லாம் ஊரை சித்திரப்படுத்துகிறாங்க. மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ப்ரோ சந்துக்குள்ளே வரையான், ப்ரோ அங்கிட்டு வரையான், ப்ரோ ஒருத்தன் பைப்பில் ஏறான், ப்ரோ ஒருத்தன் படுத்து கிடைக்காம ப்ரோன்னு சொன்னோன்னா ஊருக்காரன் பூரா அருவாக்கம் படுத்துக்கிட்டு எவனை கலவாணி பைய வந்துட்டான்னு ப்ரீபெய்டு கேமு அப்படி விளையாடுறேன். அதே மாதிரி பூராமே லவ்வர்கிட்ட வீடியோ காலு தான். வீடியோ கால் அப்படியே பேசிக்கிட்டு பெருநாளில் நிற்க வேண்டியவன் போயிட்டேன் சாயல் குடிக்கு சொல்கிறான்னு அங்கே போய் ஒருத்தர் ரூட்டு சொன்னேன், அங்கிட்டு போடா முண்டை, இங்கே சொல்கிறான்னு என்னத்தை சொல்ல. வீட்டில் இருந்து யாராவது ஃபோன் அடித்தா பெரும்பாலும் எல்லாத்தையும் கேட்குறேன். மனைவி ஃபோன் அடித்தா கணவர் எவ்வளோ பேசுவார், எங்க சிலிண்டரு காலியாகி போச்சு வாங்கிட்டு வரேன் வை, எங்க சோப்பு இல்லை, வாயிடு என்ன சோப்பு வாய், எங்க வாழைக்காய் வேணும், வாழை கொலையை அத்துப்புறேன் வாயுமே மயிர் மேலே என்ன என்ன ப்ரோ சேவ் பண்ண, அதான் கட்டி வச்சிருக்கல அவளோட பெரிய மிஷ மயிர். இதுவே வச்சிருக்கவன் போல ஃபோன் அடித்தா சீமக்கரவு தூருக்குள்ளேயே வண்டியை விடுவேன், விட்டு சொல்கிறா அது சொல்லும், எங்கள் அரிசியில் 12 சிப்பம் போதுமா, 12 சிப்பம் போதுமா, பியூட்டி பார்லர் கடையே கொண்டு போய் நிப்பாட்டிடுவேன். இதில் என்ன தெரியுதுன்னா இந்த உலகம் அப்படி பாசத்தில் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. என்னப்பா யாரு கொடுத்தா? பொன்னருள் முத்துப்பழனி சார்பாக 101 நன்றி நன்றி. சிறுதுளி நண்பர்கள் சார்பாக இத்தனை பேர் சொல்லிவிட்டு எதுக்குடா 100 ரூபா சீப்பையில் 1000 ரூபாயா? நன்றி நன்றி. என்ன கரத்திலும் பொன்னல குடிய, ஏன்னா மழை வந்துச்சுன்னா புலம் போயிடும். ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் காடமங்கலம் கிராமத்திலே அமைந்துள்ள தூய மிக்கல் ஆண்டவர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் உயர் திரு காவல்துறை சார்பாய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான முறையிலே இந்த பல மேடையை லப்புன்னு அசைக்கக்கூடிய நிகழ்வாம். அதில் ஒரு தார்பாயை கொண்டு வந்து விரிச்சிருக்கியே பூராமே கட்டி கட்டியாக கிடக்கு. என்ன சொல்றிய? அன்னதானத்தில் விரிச்சதுரா. கதமம் காமிக்ஸ் என்ற நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சனம். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி, முகத்தினுடைய பாவனையை காட்டி மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞர். 13 கிலோ எலும்பு, 5.25 கிலோ சதை. ஓ மை காட்! ஏலை செருப்புட்டு அடிச்சு போய் உன் மயிர் மேனே என்னத்த ஓ மை காடு, என்ன பாகிஸ்தானுக்காரன் குண்டா விட்டேன் பெரிய அப்படி மதுரை முத்து மாதிரி காமெடி பண்றாரா. ஓ மை கோ, அங்கே சேர்ல உட்காந்து சிமெண்ட் மூட புடிச்சுக்கிருச்சு, அதுதான் அப்படி நகட்டி ஓ மை காட் ஓ மை காட். எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்ச? இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா, உன் ஊர்ல இருந்தே ஒரு கண்டெய்னர்ல சேரை ஏற்றி இருந்துரு. உன் ஜெயிஸுக்கு நான் சேரு வாங்கி கொடுக்குறதுக்குள்ள நான் ஓஞ்சுவோனே. எதில் விட்டேன்? வாயில. இவன் தானா ஜோனமைனா கனி, அதுக்கு எப்படி சிரிக்கிறான் பாரு, டீஸ் புட்டி சாட் பண்ற மாதிரி. என் நகைச்சுவை சக்கரவர்த்தி, நகைச்சுவை மாமணி, எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருந்தார். பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய அன்பு ஐயா, நமது காடமங்கலம் போஸ்தேவர் அவருடைய மகன் சசியண்ணன் அவர் குடும்பத்தார் சார்பாக அம்பளிப்பு வாரி வழங்கிய போஸ்தேவர் ஐயா அவர்களுக்கும் சசியண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அதனைத் தொடர்ந்து உங்களை சிரிக்க சிந்திக்க காத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு மகன்
புதுக்கோட்டையைச் சேர்ந்த சி வேலுக்கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது இந்த காடமங்கலம் மண்ணிலே பேர் வாங்கி வீட்டுக்கு தேவையான ஜாமான், மகளுக்கு கவனும் இல்லை, கிழக்கு இல்லை, சைக்கிள் இல்லைன்ட்டேன், மசாலா ஜாமான் இல்லைன்ட்டேன், உனக்கு வாங்கித்தரேன், நல்லா பாடி கைதட்டுனா வாங்கித்தரேன். நீ பாடிட்டு அவங்க இறிட்டாங்கன்னா நீனு இரு. இப்படியே பெட்டியை தூக்கிட்டு இந்த சீமக்கரில் சட்டன்னு நடந்து உடனே மொயையே கிளம்பும். மொய கிளம்புவதும் இல்லை, எவனும் வேறவனு வெளியிருந்தவே கிளம்பி அப்படியே சிறுமாடை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ராமலிங்கம் மில்லுக்கிட்ட முருகன் டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்கு, நம்ம நண்பர் தான். அவர் அங்கிட்டு உளுந்த போடுவார். உனக்கு ஓட்ட ஓட தெரியாது, நீ அப்பம் போடு, கம்பு கூட்டில் வச்சு இப்படி திருகுனீங்கன்னா நல்லா உருண்டையாக வரும், மசுராக இருக்கும், கேசாய போகும், நான் உன்னை வந்து ஜாமீன் எடுத்துக்கிறேன். சரிண்ணே, ஏன்னா அதுக்கும் சரிண்ணேன்றேன். அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நண்பா முருகா, நீ நாடகத்தை போட்டதே தப்பு அண்ணே. நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். இப்போ மணிகண்டனா எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா முக்கிய காரணமே எங்கள் அண்ணன் ராதாரனும் என் நண்பன் முருகனும் தான். நான் ஒரு சாதாரண பூக்கடையை சேர்ந்தவன் தான். எனக்கு அண்ணன் நாடகம் கொடுக்குறாருங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை, அந்த விசுவாசத்துக்காண்டி சொல்கிறேன். நான் நாடகம் ஆடி ஒரு போன வருஷம் ஒரு 10 நாடகம் ஒரு 15 நாடகம் தான் ஆடுவேன். உண்மையான தெய்வம்னா காடமங்கலத்தில் இருக்கீங்கன்னா அண்ணே மலை இறக்கு. அண்ணே சொல்லிக்கிறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே, காமெடியிலண்ணே, சீரியஸாக அழுதுருவேண்ணே தம்பி. சரிண்ணே, அது மாதிரி ஒரு பூக்கடை என்பது சாதாரணம் அல்ல. இன்னைக்கு இத்தனை தாய்மார்களை தலையில் வச்சிருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பணக்காரன் நான் வச்சதுதான் சட்டம் ஆய் ஊயின்னு தெரிஞ்சாலும் நாங்கள் உன்னைய மாதிரி அந்த புண்ணிய தொழில் செய்யக்கூடிய பூக்கடையில் போய் தான் எங்கள் குலசாமிக்கே நாங்கள் மாலை வாங்கிட்டு போய் போடுறோம். அது ஒரு புனிதமான தொழில் தம்பி. சாதாரண அப்படின்னா ரோட்டு ஓரத்தில் கடை ஓட்டுக்குன்னு சொல்ல வர்றேன். ஆமாண்ணே, ஏசி கடையை போட்டுட்டா எவனாவது 1.5 லட்சத்துக்கு வாங்குவானதா? வாங்க மாட்டாங்க. வாழ்த்துக்கள். உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எல்லா தொழிலுமே புனிதமானது. அதுவும் பெரிய கலை. மாலை கட்டுறது அழகாக கட்டுறீங்க அண்ணே. வாழ்த்துக்கள். சொல்லு. உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேண்ணே. எனக்கு அடுத்த வருஷம் நாடகமே வேணாம்ண்ணே. எனக்கு இந்த பேரே போதும்ண்ணே. நான் இதோட விலகிடுறேண்ணே. இல்லை உன்னே காலி பண்ணாமல் விட மாட்டேன். எனக்கு போதும்ண்ணே, இந்த பேர் போதும்ண்ணே. இல்லை என்னைக்கு வாசிக்க முடியும்னு வெட்டி வெட்டி இழுக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு ஓய்வு. அதுக்காக சும்மா இழுத்துன்னு மணிக்கட்டோட ஓடிச்சு போடுவேன். பாட்டை பாடு. சரியா தப்பா? சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும், முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணம்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா.
மனுஷனதான் படிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம், அடனா இரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அத சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல. என்ன பத்தி முருகன்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேண்டும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடமங்கலம் மத்தான் மருது வணக்கத்தேன். சைடில் நிற்கிற பிள்ளைய கொட்டையை பிடிச்சிட்டு போகிறக்கா, இங்கிட்டு வாங்கங்க முகத்தை காட்டி. எனது நண்பன் காடமங்கலம் முருகன் தாய் மாமா, எனக்கும் மாமா தான். எனக்காக 500 ரூபா கொடுத்து பெருமை சேர்த்துக்கிறார். இந்த பெருமை எல்லாமே எங்கள் அண்ணன் எம்கேஆர் ராதாண்ணனுக்கும் காடமங்கலம் முருகனுக்கும் தான் சேரும். அந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா இவங்க 2 பேரும் தான் காரணம். அது என்னோட குடும்பம் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேனே. ரொம்ப சந்தோஷண்ணே. இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா ரொம்ப உங்களால் தானே. எவ்வளோ ஒரு 2 அடி இருக்குமா? 7 அடி வளர்ந்துருக்கேனே. என்ன வளர்ந்தோம்னு சொல்லியே காசை வாங்கிட வேண்டாம். நல்லா இந்த உலகத்தில் திறமை இருக்க ஆளு எங்கனையும் பொறிச்சுக்கலாம். பணம் ஏறுறவனே 8 மணி தான் தாங்க முடியும். நான் உனக்கு வழிகாட்டினேன், அந்த வழியை சரியாக பயன்படுத்தி நடந்த இன்னைக்கு செல்ற வேண்டிய இடத்துல சென்றுட்ட. வாழ்த்துக்கள். சந்தோஷம். அவ்வளோதான். இதில் யாரும் பெரியா இல்லைப்பா. இப்போ நான் பப்புன்னு போடும்போது எல்லாத்தையும் கற்றுட்டு வந்தேன். என்னெல்லாம் சிவகங்கை பக்கம் கோமாளி வட்டி அந்த ஊர் பப்புன்னு சரியில்லைன்னு 5000 ரூபா பிடிச்சிக்கிட்டாங்கடா. அதே கோமாளி வட்டியில் ஒரு காலத்தில் நான் இல்லாமல் இன்ன வரைக்கும் நாடகம் இல்லைடா. நாடகமே தெரியாமல் நாடகம் ஆடுறேனே. ஏ பேப்பா மேடம் அரடா மயிர்மேனே என்ன சொன்னாலும் அதே நான் ஏழை குடும்பம். அந்த குடும்பம் மட்டும் காலையில் உளுந்த வடை மட்டும் 8 வாங்கி சலுப்புறேன். அண்ணே 10 வாங்கி கொடுக்கண்ணே. ஆனால் உன் வீட்டில் உன் மகளை கட்டுற உன் மருமையை உன்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னுவேன். ஒரு சிப்ப அரிசி சோத்தையும் திண்டு விட்டு 2 கோடி அரிசி கொடுக்க திட்டுக்கிட்டே போகிற பண்ணிடுவேன். திண்டு குடியை கருத்துப்புறானப்பா, உடம்ப குறைக்கணும்டா. சரிண்ணே. அண்ணன் சசி அண்ணன் 100 ரூபாயும் முருகவேல் அண்ணா 100 ரூபாயும் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துருக்காரு. நன்றிண்ணே. அப்படி சுகமாக பேசுனா இன்னும் 150 கிடைக்குமா? இல்லைண்ணே. எப்படி நடிக்கிறேன் பாரு, நல்லா பேசுகிறான் முண்டப்பல. அதானே சசி இப்போ அண்ணன் நம்ம அண்ணா தங்க பாண்டிய ஒரு 500 ரூபா தாரே மன குழந்து விட்றான். மற்ற நேரம் நல்லா பேசுகிறேன், எதில் விட்டுன்னு கேட்டால் வாயில் விட்டேன். இப்போ முருகன் இன்னைக்கு ட்ரெண்டே நான் தான். சரி சரி விடு தம்பி. இந்த பாட்டு பாடினில்ல சரியா தப்பா? ஆமாண்ணே. இவ கைதட்டினாங்க. இந்த சின்ன பசங்களுக்காக ஒரு பாட்டு வந்திருக்குடா. அது என்னண்ணே பாட்டு? காத்து மேலே ஆகா. காத்து சைல் காத்து உங்க அப்பத்தான் இது காத்து அக்குல. இது பாட்டாடா. சரி இதான் ஒரு சென்னை தமிழ்ல பாட்டு பாடியிருக்காண்டா. அது எப்படிண்ணே? லவருக்கு சும்மா ஏண்டி மொச்சுக்குன்னு நீ நினைக்கிறா, உன் அம்மா கிட்ட சொல்லும் போது புச்சுக்கிறா, மத்தியானம் நாஸ்டா துண்டு ஆப்பா வருதா. இதெல்லாம் பாட்டாடா. சரி இதாக பரவாயில்ல. கட்டிலில் படுத்து கிடந்த வயசான ஆளுக்கு இந்த பாக்ஸில் ஒன்று இருக்குல்லடா, என்னடா அது ஊப்பரா? ஊப்பர் ஊப்பர் அதிரும். அதில் பக்கத்தில் பாக்ஸை வச்சு கட்டில் படுத்து கிடந்திருக்காரு வயசானவர். வயசுக்கார பயில ஊறான். பாட்டை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பிட்டான். கோய் அப்படின்னு இருக்கேன். பட்டாருன்னு அந்த ஆள் கட்டிலோட விழுந்து மூக்காந்தண்டை உடஞ்சி அந்த கிழவை நொண்டிக்கிட்டே வந்திருக்காரு. செட்டு எவன்டா வயசுட்டுக்காரு. ஐயா நாங்கள் தாங்க ஏன்டா என்னை கொல்ல தெரிஞ்ச என்ன பாட்டுலாம் எப்படி பாட்டு கிளி மாச்சோரு அப்படின்னா மாடு கிடலாம் அத்துட்டு முளை குச்சியோட கக்கோ ஸ்கூல் உட்காந்துட்டு யோசிப்பாங்க என்ன. ஏய் பாட்டெல்லாம் இனிமையா
புள்ளி போட்ட நவக்கக்காரி புளியம் பூசலக்காரி புள்ளருக்க போகையில கன்னிவும் தன் கவலடி அன்னக்கினியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுது ஏ அன்னக்கினியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுது கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓ முகந்தான் கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக எம்மனந்தான் மழை வேஞ்சாத்தானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசந்தான் பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசா போ சின்ன ரோசா போ உன் பேர சொல்லும் ரோசா போ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக நம்ம அண்ணன் தம்பிக்கே பாட்டு இருந்துச்சு அந்த காலத்துல என்னப்போ ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் காடமங்கலம் மக்களுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்னாக நாங்கள் எல்லாம் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக எப்படி எப்படி பாட்டு இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க வைத்த ஒரு பாட்டு இருக்கு யார் முத இசையை நமக்கு ஊட்டியது யார் பெத்த தாய் எங்க அம்மா எல்லாம் களிச்சேரி வயக்காட்டுல களை எடுத்துக்கிட்டே இந்த பனங்குட்டி இருக்குல்ல சின்ன பனங்குட்டி அதுல கருக்க சீச்சு வச்சு அதுல தொட்டி கட்டி போட்டு எனக்கு விவரம் தெரியும் தாலாட்டு பாட்டு பாடு எங்கள் அப்பா ஒரு பக்கம் வரப்போடிக்கிட்டு இருப்பார் ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ முறங்கு உங்க அப்பா வர நேரமாக வரப்போட்டாரோ நான் வளர்த்த அழகுறதான் நீ உறங்கு எங்க ஐயா நீங்க தருமர்மையே கண்ணாதரு நான் வளர்த்த கட்டிரதான் நீ உறங்கு தூங்கிரு இப்ப மாமியார் 100 நாள் வேலைக்கு போகும்போது மருமக புதுசு பாவம் படித்தவில்லை மயம் 3 வயசு இருக்கும் ஏத்தே நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரேன் அட்டை வதஞ்சவனே வரேன் பேரன் அழுதான்னா நான் சொல்லி கொடுத்த அந்த 2 ராராட்டை சொல்லு சரின்னு அந்த பிள்ளையும் பாவம் படித்தவில்லை மயம் 3 வயசு தொட்டியை நல்லா விரித்து வச்சுக்கிட்டு பாட்டு பாடுது ஆறாரம் அம்மா மயம் சொல்லிட்டேன் அம்மா போதுமா என்னை கொண்டு வராத நான் தூங்கிறேம்மா 2 நாளைக்கு அப்புறம் எந்திரிக்கிறேன் உன் தொண்டையாக்கிட்டு கொண்டு போ இப்படி தொண்டை இருக்க மாட்டா ஆறாரம் இசை அவன் அந்த பாட்டை கேட்டிருப்பான் போல அது ஒரு இசையா நன்றி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடைகிடி குமரன் சின்னஞ்சிறு வயதிலே கலை உலகத்திலே சாதித்த ஒரு அற்புதமான கலைஞர் திறமையான ஒரு வாத்தியார் ஆவடியார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் வந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை இவனுடைய அந்த வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கட்டும் 100 ஆண்டுக்கு என் அன்பு தம்பி நமது அறந்தாங்கி அருகில் உள்ள ரெட்டையால மண்ணுக்கு சொந்தக்காரன் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
சூப்பர். என்ன அருமையான ஒரு வாத்தியம். இசைக்கு மயங்காத ஆளுகளே கிடையாது. நன்றி நன்றி. நமது ரெட்டியப்பட்டி அருகாமல் உள்ள கத்தாலம்பட்டி கிராமத்திலிருந்து இந்த காடமங்கலம் மண்ணுக்கு நாடகம் பார்க்க வந்த அந்த இளைஞர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். வாங்க வாங்க. மதிப்பு மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் சசி அண்ணன் சார்பாக 101 மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரனுக்கு நன்கொடைய வழங்கிய சசி அண்ணனுக்கு நன்றி. அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி. அடுத்த வணக்கம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். அவர் இசை மீட்டாத கருவியே கிடையாது. அனைத்து இசைக்கருவிகளையும் கற்ற ஒரு ஞானமான ஒரு ஆல்ரவுண்ட். எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மோகர் சிங் வாசிப்பார். எல்லாரும் பாருங்க. இது சட்னி ஆட்டும் போது மிக்சியில் சிக்கிக்கிட்ட அதை குத்தி எடுக்கிறதுன்னு நினைப்பீங்க. என்ன சொல்றிய? அது இல்லைடா, இது டியூன் டியூன் சத்தம் கேட்கும். சிறுகாழி கோவிந்தராஜ ஐயா பாடுகின்ற பாடலுக்கெல்லாம் அதிகமாக அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இன்னைக்கு நாடக உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அருள் அண்ணன் இந்த இசைக்கருவியை இசைத்து காமிப்பார்.
போய் படுத்திருப்பா. என்ன வய தெய்வம் மனவரங்களை கேட்டிருக்கா? கை தட்டலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வச்சு அதை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். 15 பிளேடுக்கு சமமா இந்த கருவி. ஆனால் பெரிய ஆளுக்கு பூரா இசை மாதிரி தெரியும். இந்த சின்ன பையில பூரா நினைப்பாங்க இந்த அண்ணன் மண்டி ஓட்டுக்கிட்டு எப்படி மொங்கு குடிக்கிறாரா. பெருநாளி போஸ் தேவருடைய அவருடைய மகன் எங்கள் அண்ணன் சசியண்ணன் சார்பாக ஆல்ரவுண்ட் அண்ணன் அருள் அவர்களுக்கு 101. நன்றி நன்றி. வேற எதுவும் இருக்கா? என்னடா வீட்டில் இருக்க ஜாமான பூரா அழிட்டு வந்துட்டு. கடைசியில் யானை தலையில மண்ணடி போட்டு சங்கே முழங்கு. காடமங்கலம் மூக்கியா தேவர் சார்பாக ஆல்ரவுண்டு அருளன் அவர்களுக்கு 101. என்ன இது இருக்கா? என்னடா வீட்டு சாவியை முதக்கணும் கொண்டு வந்துட்டு போல. நேரம் 12:30. ஒளிப்பது காடமங்கலம் காளியம்மன் கோவில். வேற எதுவும் வச்சிருக்கியா? இந்த இதை அடிச்சு விடு லேசா. டிஸ்ன்னு இதை டிஸ்ன்னு அடிச்சு விடு. பள்ளிக்கூடம் பெல்ல அடிச்சு விடு. இருக்கா? சிறந்த முறையிலே ஓடி வாடா இறங்கி வாடா. இல்லன்னா நிறுத்துப்பா. நான் வந்திருக்கேன்டா. யாருப்பா வந்திருக்கிறது? சித்தி புருஷன். எப்பா ஏன் சித்தி புருஷன் துபாயில தான் பாருக்க. ரொம்ப பேசாதடா. யாருன்னு கேளுப்பா. யாருப்பா? நான் தான்டா காடமங்கலத்துல கெடாமத்தி செத்து போன முடியாண்டி. சாமி பொறுமசாமி பொறுமசாமி. எதுக்கு வந்தேன்னு கேள்றா? எதுக்கு வந்தியப்பா? இந்த நாடகத்துக்கு கூப்பிட்டு டீ கடையே இல்லையாப்பா? டீ கடையே இல்லை. இல்லப்பா. சாமி வந்து எப்படி சொல்லுது? எதிர்த்த வீட்டுல தாப்பா போட்டு கொடுக்குறாங்க. வேற எதுவும் வேணாப்பா, நீ மூடுப்பா. ஏய் என்னடா எந்த ஊருக்காரன்டா? ஏய் தமிழ்நாடு எங்க அண்ணன் ஜவராஜாவா? குல்பி வைக்கலாம் வாங்கிறேன். பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் ரூபாய் 10 பஞ்சு முட்டாய் எல்லாம் வச்சிருக்காங்களே. பஞ்சு முட்டாய் பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய். உருளைக்கிழங்கு உருளை ஜல்ல குட்டி எங்க போச்சு? படா படுத்து என்னை பரிச கொலையிறானே. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன். நீ இத்தனை வாய்ச்ச, இவன் எத்தனை கட்டையை அமுக்குனியா? என் தம்பி 6-7 கட்டையை வச்சு ஒவ்வொரு சுதிக்கும் ஒரு கட்டையை வச்சு வாசிக்கிறேன். என் தம்பி நீ 2 இரும்புதேன். காடமங்கலம் மாமா முருகன் மாமா சார்பாக ஆல்ரவுண்ட் அருள் அவர்களுக்கு 100 ரூபா. பத்தியா சைக்கிள் பொருளுக்கெல்லாம் காசு வாங்கிட்டியே. சிறந்த முறையில் இங்கே சீன் தளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை நீலகண்டே. சிக்கிரிச்சே சிக்கிரிச்சே சிக்கிரிச்சே. இந்த அகராதிக்கு தானே உன்னை அன்னைக்கு தள்ளி விட்டேன். என்னப்பூ மல்லிகைப்பூன்று வா.
அவங்க 3 பேர் வாசிக்கிறாங்கன்னா நல்ல இள ரத்தம். நாளைக்கு கொஞ்சம் இல்லாட்டாலும் ஏற்றிக்கிறாங்க. ஆப்பிளுக்கு கூட திண்டுக்கிட்டு நீ வந்து காண வந்த மாடு மாதிரி வந்துக்கிட்டு எதுக்கு ரைடு ஓவர் நீலகண்டா சொல்கிறது கேளு. நைவா போடு. குண்டு ஊசி சத்தம் மாதிரி இதில் கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பல்ல வளைக்கிட்டு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணும். வேற எதுவும் வச்சிருக்கியா? சீனா ஒத்து விட்டு. நன்றி நன்றி, சூப்பர். ஆடல் அரசி, அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரைகள், 1க்கு 3 ஒம்பளை பிள்ளை. அந்த 3 எவன் புருஷன்னு தெரியல. காடமங்கலத்துக்கு லீஸுக்கு எடுத்து வந்திருக்கான் வாடகைக்கு. 3 மணிக்கு மேலே பேக்கப் பண்ணி புருஷன்ட்ட கொடுக்கலைன்னா அவன் அடியால் கூப்பிட்டு அருவாளோடு நிற்பேன். என் அன்பு சகோதரிகள், நாட்டிய தாரகைகள், திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து சிரிப்பழகி புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த ஏஎன் ரஞ்சிதா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். தம்பி 3 பேத்துக்கு ஒரு குத்துப்பாட்டு போடுறான். இந்த போடுறேனே அப்படி எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து போட்டா சிவஜாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா இல்ல வளைச்சு பாப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 சூப்பர் ப்ரோ, அருமையான ஒரு சாங் பாடினீங்க. சூப்பர் சூப்பர். அந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்கு என்ன முறை வேணும்? அக்கா தங்கச்சினே இங்கிட்டு கொஞ்சம் வாவே. கேசரி கட்டி வச்சுக்க மிஸ்டர் கணேசா உள்ள வரைக்கும் பாட்டுனே. சொந்த அக்கா தங்கச்சிக்கு பாட்டு பாடுறேன் பாரு. எம்மாடி ஆத்தாடி ஒன்னே வெள்ளக்கம் மாத்திட்டு அடிச்சு உன்னைய ஏண்டா லப்பர் பாயிண்ட் பண்ண எதில் விட்டேன்? வாயில பத்தியங்களை ப்ரோ என் தெரிந்தே மாட்டேன். இதுக்கு மட்டும் வேமா சொல்லுவேன். அம்பளி பார்க்கணும் எங்க சசி கடை மக்களை மூர்த்திக்கு நான் பூ கொட்ட முடியலடா அப்பா. என்னை ரொம்ப நக்கல் பண்ணுறாட்டாவே. அதுக்கு அடுத்தபடியாக ஒலி ஒலி. இவ்வளோ தூரம் நாங்கள் பேர் வாங்குறோம்னா அது காரணமே மைசெட்டு தான். ரேட்டை குறைச்சி பேசிவிட்டியா? இல்லை முகம் லெஃப்டில் சைடு வாங்குதாடா. எங்களது பெருநாளி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்தித்த ஒரு மைசெட்னா பெருநாளி எங்கள் அண்ணன் முத்துதேன். எங்கள் அண்ணனை காணா தூங்க போயிடுச்சா? பெருநாளி முத்து ஒளி ஒளி ஸ்தாபனம் பாட்டு போடு. கேசட்டை வச்சுட்டு வந்துட்டேன். நான் பாடுறேன். பெருநாளி கிராமத்திலே இருக்கிற மைசட்டா முத்து இருக்குதையா. முத்துதான் பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. பெருநாளி முத்து மைசெட்டு பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. ஊரெல்லாம் பாட்டுதான் ஓ மைசெட் சூப்பரையா. ஊரெல்லாம் பாட்டுதான் ஓ மைசெட் சூப்பரையா. பெருநாளி முத்துதானையா. சுத்து வட்டார கிராமத்தில் முத்து மைசெட் ஒலிக்குதையா. பெருநாளி கிராமத்திலே இருக்கிற மைசெட்டா முத்து இருக்குதையா. முத்துதான் பட்டி தொட்டி ஒலிக்குதையா. முத்து மைசெட் பட்டி தொட்டி ஒலிக்குதையா. கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களை கைத்தட்டுங்கள். நாடகத்தை காண வருக வருகன இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் தேவர் இளைஞர் பேரவை காடமங்கலம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் காடமங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் தேவர் இளைஞர் பேரவையினர். ஆனால் இதற்கு வெகுபாடுபட்டு எங்களையெல்லாம் அழைத்து வந்த காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்கே யூடியூப் வந்து தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி யூடியூப் மட்டும் கிடையாது, இன்னைக்கு காவல்துறைக்கு பெரிய உதவியாக இருக்கிறது ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படை வேலை செய்து கொண்டிருக்கின்ற என் தம்பி தங்கப்பாண்டிக்கு வாழ்த்துக்கள்.
காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி கீழே குடும்பலூர் கனி ஏசா குனி கனிக்கு அவர் வாழ்த்துக்கள். அங்கிட்டு யாரா என் மையனா மூர்த்தி யூடியூப் சேனல் திறந்துட்டியா? எதை திறந்த? யூடியூப் சேனல். வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையில் இருக்கக்கூடிய விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பசியினுடைய அருமை தெரிந்தவள் பெற்ற தாய். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில். எத்தனை உறவுகள் இல்லையே என்று என்னிடம் வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத எத்தனை சொந்தங்கள் இருக்க வரை என்னுடைய சேவை தொடரும். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பவன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஆளாக கையை பிடிச்சி இழுக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், ஏ தொட்டு தொட்டு எடுத்து வரும் தோரான தங்கரதம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி அட ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி. என் தம்பி பாடினதுக்காக நான் கைதட்டலை. அவன் பாடின பாட்டு ஒரு நல்லவருடைய பாட்டு. கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாடலை பாடிய உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஜயகாந்த் ஐயா மக்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எத்தனை ஏழை வாழைக்கு உணவு கொடுத்து எத்தனையோ உதவி செய்தவர் இன்றைக்கு கடவுளாக இருக்கக்கூடாது. நல்லவங்களை மட்டும் நாடு மறக்காது. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. வைங்க பாட்டோட உள்ளவன். வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குருவூஜைக்கு. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குருவூஜைக்கு. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு நம்ம முத்துராமலிங்க ஐயா குருவூஜைக்கு. கமுதி முதுகொளத்தூர் காடமங்கலம் திரண்டிருச்சு. கமுதி முதுகொளத்தூர் காடமங்கலம் திரண்டிருச்சு. கமுதி முதுகொளத்தூர் காடமங்கலம் திரண்டிருச்சு. தமிழகத்தை 8 திசையும் மறவர் கூட்டம் கூடிருச்சு. வாங்க 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 பசுபனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குருவூஜைக்கு. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு நம்ம முத்துராமலிங்க ஐயா குருவூஜைக்கு. அக்டோபர் 30 கூடுறாங்க கோடிசனா. அக்டோபர் 30 கூடுறாங்க கோடிசனா. அக்டோபர் 30 கூடுறாங்க கோடிசனம். கையெடுத்து வணங்கிடுவோம் பசுபடி, கையெடுத்து வணங்கிடுவோம், திருநீரும் அணிஞ்சிடுவோம். வாங்க 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 பசுபனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குருவூஜைக்கு. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு நம்ம முத்துராமலிங்க ஐயா குருவூஜைக்கு. மலர் உல இளைஞர்களே தேவரையா சொந்தங்களே, மலர் குல இளைஞர்களே தேவரையா சொந்தங்களே. மலர் உல இளைஞர்களே தேவரையா சொந்தங்களே, தேவரையா சாகவில்லை. அனைத்து சாதியினரும் தெய்வமா வணங்கக்கூடிய 18 சித்தர்ல ஒரு சித்தரா பசும்பன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா சாகவில்லை. காடமங்கலம் மறவர்குல இளைஞர் நெஞ்சில் வாழுகின்றார். வாங்க 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 பசும்பனுக்கு நம்ம
முத்துராமலிங்க தேவரைய குரு பூஜைக்கு ஐயா வாங்க 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 பசுபொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குரு பூஜைக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குரு பூஜைக்கு. அண்ணே அண்ணே சல்லுமியா சல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லுமியா சல்லுமியா பொன்மேனி ரொம்ப சில்பான்சி அந்த கடலை கேளு அலைய சொல்லு தண்ணிய கேளு புது கதைய சொல்லு. சல்லுமியா சல்லுமியா அவசுராங்கனி பாடு மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. அவசுராங்கனி பாடு மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ தொட்டு போட்டா அது அன்சான்சு. மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்ட மரத்தை போல என சுமக்கும் கண்ணு. சல்லுமியா சல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லுமியா